நில்லுங்க. முதல்லலாம் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வருவீங்க. இப்ப என்ன எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இருக்கீங்க? தேவை இருந்தா கண்டிப்பா நான் இங்க வருவேன். ஆனா நான் வந்தா கண்டிப்பா அங்க தேவை இருக்கும். உங்களுக்கு மட்டும் என்ன தனியா டயலாக் சொல்லி தருவாங்களா? சாமி படத்துல வர கேஆர் விஜயா மாதிரி ஏடா கூடமா பதில் சொல்லிட்டு இருக்க. உங்க கதை தான் என்ன? நான் முத்துவை பார்க்க வந்தேம்மா. என்னது முத்துவை பார்க்க வந்தியா? ஏன் பொண்ணு தானே பார்க்க வருவீங்க. அவ கூட உங்களுக்கு என்ன பேச்சு? கண்ணெல்லாம் அப்படி வச்சு அம்மன் மாதிரி முறைச்சு பார்க்காத. எனக்கு பயமா இருக்குது. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நான் முத்துவை பார்க்கணும். முத்து எங்கம்மா இருக்கா? உள்ளதான் இருக்கா, போய் பாருங்க. நம்ம வீட்டு வேலைக்காரி கிட்ட லேகியம் செய்யறவளுக்கு அப்படி என்ன வேலை இருக்கும்? போய் தான் பாப்போம். முத்து வாங்கம்மா. கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. முத்து, நான் உன்னதான் பார்க்க வந்தேன். என்னையா? ஆமாம்மா, உன்னதான் பார்க்க வந்தேன். இங்க வா வா. என்ன? இரு, அங்க பாரு. என்ன விஷயம்மா, சொல்லுங்க. ஆமா, நீ தினமும் என்ன சாப்பிடுற? நான் சாதாரண சாப்பாடு, பழைய சாதம், சாம்பார் சாதம் அப்படிதாம்மா. நான் அதை கேட்கல. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காக நீ என்ன சாப்பிடுறேன்னு கேட்டேன். பாத்தியா குண்டு பூசணிக்கா அந்த குப்பை தொட்டிய எவ்வளவு அன்பா விசாரிக்குதுன்னு. சொல்லு முத்து, என்ன சாப்பிடுற? அது அப்படி எதுவும் நான் தனியா சாப்பிடுறது இல்லம்மா. மிச்ச மீதி என்ன இருக்கோ அதை சாப்பிடுவேன், அவ்வளவுதாம்மா. எனக்கு தெரியும் முத்து. என்னம்மா தெரியும்? உன் சாப்பாட்டு முறையே சரியில்லைன்னு எனக்கு தெரியும். அதுவும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் உனக்கு தெரியுமா? நீ ஆரோக்கியமா நல்லபடியா குழந்தை பெத்தெடுக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் நான் ரொம்ப சிரமப்பட்டு அபூர்வமான மருந்துகளை செஞ்சு உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாத்தியா மாயா, உனக்கு வெறும் ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிட்டு ஐட்டங்களை எல்லாம் அவகிட்ட தள்ளி விடுறா. சாதாரண ஆள் இல்ல மாயா இந்த பலாப்பழம், சரியான பச்சை பாம்பு. உனக்கு கொடுக்க போற இந்த மருந்தை தினமும் காலையில வெறும் வயித்துல சாப்பிடு. அப்புறம் காரம் இல்லாத சாப்பாடு, வேக வச்ச காய்கறிகளை சாப்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் உன் குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமா பிறக்கும்னு. இந்த மருந்து நீ சாப்பிட்டா போதும். அப்புறம் உனக்கு எந்த விலையுயர்ந்த உணவும் உனக்கு தேவைப்படாது. இத சித்த அமிர்தம்னு சொல்லுவாங்க. இதுவும் காய்கறியும் தான் சித்தர்களுக்கு உணவு. இத மட்டும் நீ சாப்பிட்டு பாரு. அதுக்கப்புறம் நீ எதை சாப்பிட்டாலும் அது அமிர்தமா தான் உன் குழந்தைக்கு போய் சேரும். இந்தாம்மா, இத அது என்கிட்ட கொடுங்க. மாயா, நீ எப்பம்மா வந்த? மாயா, என்னாச்சு உனக்கு? பாத்தியடி திமிர, உனக்கே என்ன ஆச்சுன்னு கேக்குறத? எனக்கு ஒன்னும் ஆகல, உங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. போதும் போதும், ஏதோ அமிர்தம்னு சொன்னீங்கல்ல, அதை எனக்கு கொடுங்க. என்ன கௌதம், இந்த டைம்க்கு வந்திருக்கணுமே. இப்பதான் கால் பண்ணேன், ஏர்போர்ட்டை ரீச் பண்ணேன்னு சொன்னாரு. வந்துருவாரு இப்போ. டேய், சேகர் கேள்விப்பட்டிருக்கேன். அது யாரா சந்திரசேகர்? கேள்விப்பட்டது இல்லையா? யாரா அவரு? ஏய், சந்திரசேகர் தெரியாது? இந்த ஆபாவனம் படம், 80ஸ்ல வர காதல் தோல்வி, இந்த விசு படத்துல வர ஏழ்மையான நிலைமையில இருக்கிற 3வது புள்ள, அவரா தாண்டா இருக்கும். டேய் வெட்டி பசங்களே, நீங்க அவரை பார்த்ததே இல்ல, அதுக்குள்ள ஆளாளுக்கு முடிவெடுக்கிறீங்க. நான் பார்த்திருக்கேன். நீங்க அவரை பார்த்திருக்கீங்களா? எப்போ? எங்க? நான் காலேஜ் படிக்கும்போது என் காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேங்க, சேர்ந்தா அவரோட கம்பெனியில் தான் வேலைக்கு சேரணும்னு. இதனால அவருக்கு என்ன பிரயோஜனம்? நீ வந்து சேர்ந்ததுலேருந்து ஒன்று ஃபிகர் பின்னாடி சுற்றுற, இல்லை ஃபிகரு உன் பின்னாடி சுற்றுது. இதெல்லாம் ஒரு கம்பெனியில் வந்து வேலையாக செய்யணும்னு லட்சியமாக வச்சுருந்தியா? என்ன
என்ன ஒரு லட்சியம். வாயை மூடுறீங்களா? தேவுக்கு அவரை பத்தி ஏற்கனவே நல்லா தெரியும். அது உங்களுக்கு தெரியுமா? ஓ, இவர் அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கரா? சரி, அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்றா. இது வரைக்கும் அவர் காஸ்ட்லியான காரே வாங்கினதில்ல. ஏன்னு தெரியுமா? நிறைய துட்டு வச்சிருக்கணுமே, ஏன் வாங்கல? அவர் ஒரு சிம்பிள் மேன்ரா. அதாவது கஞ்ச பைய. ஏய், அவரை பத்தி அப்படிலாம் சொல்லாத. தோப்பர்றா. டேய், வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா நான் அவரை பத்தி சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல முடியாது. சரி, அவர் எப்படி இருப்பாரு அதை மட்டும் சொல்லு. அவர் ஒரு டெரர்டா. டெரர்னா ஜிகர் தண்டால வர பாபி சிங்கா மாதிரி இருப்பாரா? டேய், அவர் அதுக்கும் மேலடா. ஓ, முதல்வன் அர்ஜுன் மாதிரி இருப்பாரோ? அதுக்கும் மேலடா. அன்னியன் விக்ரம்? இல்ல, அதுக்கும் மேல. கஜினி சஞ்சய் ராமசாமி. டேய், அவருக்கு வயசு 50ரா. அவர் இன்னும் கெத்து. வேற ட்ரை பண்ணு. அப்போ கலட்டு சிங்கம்மா. ஆபீஸே அதிர வைக்கிற முரட்டு சிங்கம். வந்தவனே பாரு, அப்ப தெரியும். தெரியும் தெரியும். மாயா, ஹரி ஓகே? மாயா, என்னாச்சு? என்னாச்சு மாயா? என்னடி கேக்குற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவன் தான் இப்படி இப்படின்னு கேக்குறா, எனக்கு என்ன புரியுது? அவ தண்ணி கேக்குறா, எடுத்து கொடுங்க. தோ இந்த தண்ணி. ஏன் குரல்ல பேசி ஏன் சந்தோஷம் ஏமாத்தி என்னையே சாகடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த வாரம் வில்லிங்கெல்லாம் காமெடி பீஸ் ஆகிற வாரம். இதுதான் ஆரம்பம். 3 குரல்ல பேசி கலக்குறியா? இனிமே பாரு, உன்னால முணங்க கூட முடியாது. மாயா, மாயா, என்னம்மா? ஐயோ, ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. தினமும் நடந்து வில்லத்தனமா பேசி சூப்பரா சீன முடிப்பாள என் பொண்ணு. இப்ப சுத்தமா ஆயிட்டாலே. இங்கேயும் அவனால ஒண்ணும் பண்ண முடியலையே. அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடிக்கு போய் என்னதான் கிழிக்க போறாளோ. அது ஜீ தமிழ் மேனேஜர் போன் பண்ணா என்ன சொல்ல போறனோ தெரியலையே கடவுளே. வேணாம் மாயா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டே? நீ சொன்னா கூட அடிக்கிறாளே. பேசு மாயா. மாயா, வாங்கம்மா வாங்க. நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. நீங்க வந்து போனதுக்கு அப்புறம் என் பொண்ணுக்கு குரலே போயிடுச்சு. ஏதாவது பண்ணி அவளுக்கு குரல வர வைங்க. பெஸ்ட் டாக்டராலேயே முடியாதது இது வந்து கிழிக்க போதா? இதுங்கெல்லாம் திருந்தவே திருந்தாது. கருமம் கருமம். மன்னிச்சிரு மாயா. மன்னிச்சுடா. யாரு மன்னிக்கணும்? எதுக்கு மன்னிக்கணும்? உங்களதாம்மா. என்னையா? எதுக்கு மன்னிக்கணும்? நீங்க தானம்மா அன்னைக்கு என் மஞ்சப்பையில கைய விட்டு லேகியத்தை எடுத்து மாயாவுக்கு கொடுத்தீங்க. ஆமா, எடுத்தேன் கொடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ? நீங்க தான் அவசரத்துல லேகியத்தை மாத்தி கொடுத்துட்டீங்க. அதனாலதான் மாயாவுக்கு குரல் இப்படி ஆயிடுச்சு. மாத்தி கொடுத்துட்டேனா? என்னம்மா சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. உண்மையதான்ப்பா சொல்றேன். என்ன மாயா, அவங்க ஏதேதோ சொல்றாங்க. ஏய் சமையலு, நீ சும்மா இரு. அது ஏதோ குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுக்கு முடிவு பண்ணுது. மாயா, அது சொல்றதெல்லாம் கேட்காதடி. ஏய் லூசு, மாயா வச்சு என்ன கொல்லலாம் நினைச்சியா? இனிமே பாரு, அவளை வச்சே உன்னை ஓட ஓட விரட்டுறேன் பாரு. அம்மா, என்னால இதை பார்த்துட்டு இருக்க முடியல. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, மாயா குணமாயிடுவாள். நிச்சயமா குணப்படுத்த முடியும்பா. மாயா, உங்க அம்மா அன்னைக்கு அவசரப்பட்டு என் பையில கைய விட்டு லேகியத்தை எடுத்து உனக்கு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? மாயா, உங்க அம்மா பண்ணது ரொம்ப தப்புமா. என்ன மாதிரி வைத்தியரோட பையில இருந்து மருந்து எடுத்து கொடுத்துருக்க கூடாது. இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? பயப்படாத மாயா, நீ சாப்பிட்ட மருந்தால குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா 2 ஹவர்ஸ்க்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு அவ்வளவு ஈஸியா சொல்றீங்க. ஒரு நிமிஷத்தோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? ஒரு வருஷத்தோட வேல்யூ தெரியணும்னா பப்ளிக் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனால அவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஒரு மாசத்தோட வேல்யூ தெரியணும்னா ஒரு சின்ன சம்பளத்துக்காக மாசம் பூரா உழைக்கிறானே ஒரு ஆபீஸ் பாய், அவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க.